இருக்க ஒரு ஒரு நிமிஷமும் மனசுக்குள்ள பயமா இருக்கு. இங்க நான் பழையபடி சக்தி கிட்ட பேசிடுவேணும் பழகிடுவேணும்னு இருக்கு. நான் முன்னாடி சக்தி எப்படிலாம் இருக்கணும்னு எதிர்பார்த்தேனோ இப்போ அப்படி என்ன சக்தி இருக்கும். ஆனா என்னால அவன்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசக்கூட முடியல. பயமா இருக்கு கடவுளே. நான் சாதாரணமா பேசினா கூட கண்டிப்பா ஷர்மி தப்பா தான் நினைப்பா. நான் அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பாரமா இருக்கிறேன்னு எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எனக்கு இங்க இருக்கிறதுக்கு சங்கடமா இருக்கு. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு மனசு இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியல. சக்தி பாவம் என் பின்னாடி வரும். அவன் இப்படியெல்லாம் அலைய விட்டு நான் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. அவன் என்னை ரொம்ப பார்த்துக்கிறான், ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஆனா நான் அவனை என்னன்னு கூட கேட்க முடியாத நிலைமையில இருக்கேன். சாரி சக்தி, என்ன மன்னிச்சிடு. நீ என்ன ஒரு குழந்தை போல பத்திரமா தான் பார்த்துக்கிற. ஆனா என்னால உன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச முடியல சக்தி. ஐம் சாரி. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் சக்தி. ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்து வந்தவ தானே. அம்மா நீ சீக்கிரம் இங்க வாம்மா. நீ வந்துட்டா போதும். நீ வந்ததும் நான் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். சக்தி வீட்டுக்கே தர மாட்டேங்கிறான். சக்தி கிட்ட வீட்டுக்கே கேட்டா நான் உன்னை தனியா விட மாட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கு. ஆனா எதையுமே சந்தோஷப்பட்டு அனுபவிக்க முடியலம்மா. நீ சீக்கிரம் வாம்மா. சக்தி, எங்க அம்மா, கார்த்திக், சுவி இவங்கெல்லாம் சொல்லிட்டு போனதுனால நீ என்னை பத்திரமா பார்த்துக்கிற. எனக்கு அது நல்லா தெரியுது. ஆனா சாரி சக்தி, என்னால உன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச முடியல. அது எவ்வளவு பெரிய வலின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் வலியை நான் யாருக்கு காட்ட மாட்டேன். ஆனா உன் வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல சக்தி. சாரி. நம்ம நைட்டு வந்ததும் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடணும். ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க கூடாது. என்னால சக்தியை பார்க்க கூட முடியல. ரொம்ப ஃபீல் பண்றாங்க, எனக்கு தெரியுது. கார்த்திக், நீ சீக்கிரம் வா கார்த்திக். எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க சக்திய பழையபடி அவனை ஏத்து பண்ணணும் பயமா இருக்கு கார்த்திக். ஒரு நீர்த்துளி வழியதே என் காதலி. அதனாடங்கள் நீ உணர்ந்தால் போதும் போதும் போதும். அழியாமலே ஒரு ஞாபகம் அலைபாயுதே என்ன காரணம். அழுகாமையில் உன் வாசம் வீசினால் சுவாசம் சூடேறிடும். கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய்தான் சேராதே. எத்தனை காதல் எத்தனை ஆசை தடுமாறுதே தடமாறுதே. அடபூமி கனவு முடிந்து போகுதே. இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிழும் இரவங்கள் ஆயிரம். இடைவெளி எனக்கு சொல் நமக்கு உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன. என்னை தீண்ட கூடாது வானோடு சொல்லாது வந்த கடல். ரொம்ப குளிருது. சக்தி, என்னடா வண்டி நம்ம அவ்வளோ வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கா? எதுக்கு வந்த? சக்தி, நீ பண்றது எதுவும் சரியில்லை. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. சரி, அவ திரும்பிட்டா வேற ஏதோ நினைச்சிட்டு உடனே பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே அவன் நம்ம கிட்ட பயந்துதான் இருக்கான். நானே அவளை என்கிட்ட பழையபடி பேச வைக்க ட்ரை பண்றேன். ஆனா என்னன்னு தெரியல, என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறான். என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறான். அதுக்கு காரணம் தான் என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் இந்த சக்தி. நீ போகணும்னு நினைச்சா விட்டுற வேணாம். அப்படியெல்லாம் விட மாட்டேன்டி. இனிமே நீ சக்தி கூட தான் இருக்கணும். இருக்க வைப்ப. இதுக்கு முன்னாடி நான் பண்ணதான் தப்பு தாண்டி. சாரிடி. இனிமே அப்படி இருக்க மாட்டேன்.
உன்னை விடவும் மாட்டேன். சக்தி, என்ன என்ன வேணும்? ஆ என்ன வேணுமா? ஹேய், அது நான் கேட்குறோண்டி. ஆமா, குளிர்துன்னு தெரியுதுலாம். ஏன்டி இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்? முதல்ல இங்கே வா. குளூரில் போய் நின்றுட்டு இருக்கோம். இங்கே வாடி. இல்ல இல்ல, அந்த அளவுக்குலாம் குளிர்ல. எனக்கு இங்க இருக்கதா பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருக்கேன். சக்தி, கார்த்திக் எப்போ வருவான்? மோகனே, கார்த்திக் எப்போ வருவான் கேட்குறேன். ஏய், நீ எனக்கு வெறுப்பேற்றமே பண்ணுறது நல்லா தெரியுதுடி. இதுக்கெல்லாம் காண்டாக மாட்டேன்டி. ஆகவே மாட்டேன். என்ன மாட்டிட்ட? கார்த்திகா? கார்த்திக் தானே? ஆமா, நைட்டு கார்த்திக் வந்துருவான்னு சொன்னல. எங்க இன்னும் வரவே இல்ல. ஏமா, நைட்டு நான் கார்த்திக் மட்டும்தான் வருவான்னு சொன்னேன். உங்க அம்மா கூட தான் வருவாங்கன்னு சொன்னேன். சுபியும் தான் வருவாங்கன்னு சொன்னேன். ஏன் இவங்களெல்லாம் கேட்காம ஸ்ட்ரெயிட்டா கார்த்திக்கிட்டே போறேன்? ஏண்டி? இல்ல, கார்த்திக் கூட தானே சுபி போயிருக்கான். அப்ப கார்த்திக் வந்தா சுபியும் வந்துருவாள். அம்மா வந்துருவாங்கன்னு நீ தான் சொன்னல. அவங்க வந்துருவாங்கன்னு தெரியும். அதான் கார்த்திக்க கேட்டேன். அவ்வளோ ஒன்று இருடி. ஸ்ரீ, உங்ககிட்ட சொல்ல மாதிரி பத்தியா? கார்த்திக் ஃபோன் பண்ணாமா? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான். இங்க வாங்க, கார்த்திக் ஃபோன் பண்ணுறேன், பேசு. ஐ, அப்படியா? குடு சக்தி, சீக்கிரம் குடு. குடு சக்தினா அங்க வந்து நான் கொடுக்குறதா? பக்கத்துல வாடி, அப்பதான் தருவேன். சரி, சீக்கிரம் குடு. கொடுக்குறேம்மா, கொடுக்குறேன். வாங்க வாங்க, பக்கத்துல ஓடி வாங்க. இந்த வர சக்தி. கார்த்திக்னு சொன்னதும் எவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏய், ஒரு ரோமையா இருக்குடி. சக்தி, என்ன பண்ற? என்ன பண்ற? விடு என்ன. எப்படி எப்படி விடணுமா? அப்படியெல்லாம் விட முடியாது. ஏண்டி, கார்த்திக்னு பேர் சொன்னதும் எவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட ஓடி வரேன். எவ்வளவு நேரமா நான் உன்னை பக்கத்துல கூப்பிட்டு இருக்கேன். மரியா, குளூர்ல நிக்காதடி, வாடி வாடி இருக்கேன். அப்பெல்லாம் வரல. கார்த்திக் ஃபோன் பண்ணான்னு சொன்ன உடனே என்ன ஒரு வேகம். ஏண்டி, கார்த்திக் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொஞ்சோண்டு எனக்கு கொடுக்கலாம்ல. ஏன் எனக்கு கொடுக்க கூடாதா? ஐயோ சக்தி, நீ கார்த்திக்கு ஃபோன் பண்ணதானே சொன்ன. அதனால நான் வந்தேன். என்ன விடு சக்தி. நான் முதல்ல கூப்பிடும் போதே வந்திருந்தேனா இப்படி நான் ஏதாவது பண்ணிருப்பேனா? எதுவும் பண்ணிருக்க மாட்டேனா? ஏண்டி, உனக்காக விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த சக்தி உனக்கு பெருசா தெரியவே மாட்டேங்கிறேன். பெருசா தெரியலனாலும் பரவாயில்லடி, சின்னதாவது ஒரு மூலையிலையாவது இந்த சக்திங்கிற பேர் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதாடி? எப்ப பாரு கார்த்திக் கார்த்திக் கார்த்திக், இல்லைன்னா அந்த சிவம். ஏன் இந்த சக்திங்கிற பேரு உன் மனசுல இல்லையாடி? மொத்தமா எடுத்துட்டியா? சரி சக்தி, சாரி. நான் பண்ணது தப்புதான். என்ன விடு ப்ளீஸ். விடு சக்தி. சரிம்மா, எதுவும் பண்ணலாம். சும்மா தானே பிடிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே தப்பா நினைப்ப போல இருக்கேன். நான் எதுவும் பண்ணலாம். நீ இன்னும் சாப்பிடலாம். உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன். டிஃபன் கொடுக்கலாம் தான் உன்னை கூப்பிட்டேன். ஆனா மேடம் வரவே மாட்டேங்க. கார்த்திக் பேரை சொன்னதும் சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வரடி நீனு. இதெல்லாம் ரொம்ப அதிகம்டி. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குடி. பொறாமப்படுற மாதிரி வச்சுட்டீங்களா என்னையும்? அது அது வந்து நான் கார்த்திக் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேனா. நீ ஃபோன் பண்ணான்னு சொன்னீங்க, அதான் வந்துட்டேன். சாரி சக்தி. சரி சாரிலாம் வேணாண்டி. அந்த அளவுக்கு கார்த்திக் கூட பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நான் பெருசா உனக்கு கேர் பண்ணல. அதனால உனக்கு என் பேர்லாம் பெரிய அட்ராக்ஷன் இல்லை. சரி பரவாயில்ல விடு. அதுக்காக நான் வந்து தப்பா எடுத்துக்கலாம். ஆனா என்ன, நீயும் கார்த்திக் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் காண்டாகுது. என்னையும் அந்த இடத்துல வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை சக்தி. நீயும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். கார்த்திக் எப்படி ஃப்ரெண்டோ அது போல நீயும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஸ்ரீ, உண்மையாவே கார்த்திக் மாதிரி நானும் உனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தானா? சக்தி, சாப்பிடலான்னு சொன்னல. எனக்கு பசிக்குது. நம்ம சாப்பிடலாமா? ஹே ஸ்ரீ, உண்மையாவே நீ ரொம்ப பெரிய புத்திசாலி. எந்த இடத்துல எப்படி டாபிக் சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப பெரிய புத்திசாலி தான். நான் தான் இவ்வளோ நாளா முட்டாள் முட்டாள் நினச்சிட்டு இருந்திருக்கேன். சாரிடி. வா, உனக்கு ரொம்ப நாளாக பசிக்குதான் எனக்கும் தெரியும். சரி வா, டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம்.
இவங்கிட்ட இதேசம் காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கரையவில்லை கண்கள் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் சக்தி பசிக்குது. சாரிம்மா. சரி நீ உட்கார், நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ம், ஏய் என்ன வந்ததுலேருந்து என்ன ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்கான்? என்ன எதுக்கு இப்போ என் மேலே கோவமா இருக்கான்? ம், நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிதானே? ம், அதெல்லாம் தெரியும். அதுக்கு தான் நான் அப்போவே சாரி கேட்டுட்டேன்ல. இங்கே பாரு, நான் பொய் சொன்னது தப்பு தான். அந்த மாதிரி பொய் சொல்லியிருக்க கூடாது தான். ஆனால் எனக்கு வேற வழி தெரியலல. நீயும் இதை எப்படியாவது நிறுத்தணும்னு சொன்னல, அதனால தான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். சாரி என்ன? யோ, என் வாயில தான் நல்லா வந்துட போதியா? சும்மா அதை போய் போய் போயின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் என்ன எதுக்கு இப்போ திடீர்னு இவ்வளோ ஆக்ரோஷமா வர? சரி நான் எதுவும் சொல்லல, ஓகேவா? அமைதியா வா. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எதுவும் சொல்லலையும். மூஞ்சி முகரையும் பாரு, பொய் சொல்லாரம்மா பொய். மூஞ்சியை பார்க்க கூடாது, பார்த்தா தானே கோவம் வரும். பார்க்கவே கூடாது. மூஞ்சி பாரு, பொய் சொல்லாரம்மா பொய். ம், சுபி டென்ஷன் ஆகாத, வேண்டாம், போனா போட்டும், விட்டுடும். இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லட்டும், அப்புறம் தான் இருக்கு. அப்போ செம்ம ஹாட்டா இருக்க போல இருக்கே. எதுக்கு இந்த கோவம் தான் தெரியல. நான் பொய் சொன்னதுக்கு கோவமா, இல்ல பொய்யா சொல்லிட்டேன்னு சொன்னனே அதுக்கு கோவமா? எதுக்குன்னு சொன்னாதானடி எனக்கும் புரியும். ஆமாமா, புரியாது. இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே புரியாது. மகரையும் பாரு, எப்ப பாரு வேறப்பா இருக்க சொல்றியா? இருப்பாரு. ஏய் அங்க என்ன திரும்பி என்னமோ புலம்பிட்டு இருக்கான்? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசு, ஸ்ட்ரைட்டாவே சொல்லு. ஸ்ட்ரைட்டா சொல்ல ஒண்ணும் இல்ல, புரியுறவங்களுக்கு சொல்லலாம். புரியாத உன்ன மாதிரி மரமண்டைக்கு எப்படியா சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க இருந்து ஊருக்கு போற வரைக்கும் இப்படி எப்படி போறது? இப்படியெல்லாம் போக என்னால முடியாது. அதுவும் இவ முகத்தை பார்க்காமலா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன பண்ணலாம்? டி கார்த்திக், பண்ணு, ஒன்னும் தப்பில்ல. என்ன என்ன பாக்குற? இல்ல, ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்ல. ஏதோ நினைக்கிற போல இருக்கு. எது இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, ஒன்னும் தப்பில்ல. என்ன நினைக்கிற? இல்ல, நான் எதையும் நினைக்கல. அப்படியா? சரி. ஆமா, நினைக்கிறேன், நிறைய நினைக்கிறேன். கேடி மூஞ்சப்பாரு, என்னை வெறுப்பேத்தனே ஏதாவது பண்ண வேண்டியது பண்ணிட்டு இப்படி ஏதாவது பண்ணிட்டா நான் சமாதானம் ஆயிடுவேன், அப்படிதானே? ஆனா இது கூட நல்லாதான் இருக்கு.
என்ன மேடம்க்கு இப்ப கோவம் குறைஞ்சுதான்? ம் கோவம்லாம் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. ஏய், சீக்கிரம் கோவத்தை தூக்கி ஓரம் போடு. ரொம்ப நேரத்துக்குலாம் கோவமெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? ம் புரியுது புரியுது. அதுக்கு கோவப்படுத்தாமலும் இருக்கணும், அது உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் புரியாம தான் இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறேன். சரி, நீ தூங்குறதுனா தூங்கு, இன்னும் டைம் இருக்கலாம். ம் ஆமா, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கலாம். அம்மா ஸ்ரீக்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன், பேசிட்டேன், சக்திகிட்டையும் பேசிட்டேன். 2 பேரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கேயும் அம்மாங்க வந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அநேகமா நம்ம போறதுக்கு முன்னாடி அவங்க வந்துருவாங்களான்னு தெரியல. சரி, யாரு வந்தா என்ன, நம்ம சீக்கிரம் போயிடுவோம். அதான் எனக்கு வேணும். முதல்ல போய் ஸ்ரீ எனக்கு பார்த்தே ஆகணும். ம் எனக்கு தான், நீங்களாவது ஸ்ரீ கிட்ட பேசுனீங்க, நான் அவகிட்ட போன்ல கூட பேசுறேன். நானு லூசு, அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டா. ஓய், அவளெல்லாம் திட்டாத. அவ ஒன்றும் ஃபோன் கட் பண்ணலாம், நமக்கு சிக்னல் கிடைக்கல, உடனே கட் ஆயிடுச்சு. உடனே அவளை திட்டுறான். ஐயோ பாஸ், தெரியாம உங்க முன்னாடி ஸ்ரீயை திட்டிட்டேன், சாரி பாஸ். சார் தான் போடி பாசம், மூஞ்ச முகரையும் பாரு. அப்ப நான் தான் கோச்சிக்கணும், இவ மேல நான் தான் கோவமா இருக்கணும். என்ன மட்டும் புரிஞ்சுக்க தெரியலன்றோம், இவ மட்டும் நம்மள புரிஞ்சுக்கிட்டாலா? அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்ன வச்சு செஞ்சீங்களா, அதுக்கு நானும் உங்களை வச்சு செய்ய வேணாம். இது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓ, தூக்கமா வருதே. சரி, நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். கேட்டாலும் அது சரி, கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாமேன்னு பார்த்தா அதுக்குள்ள தூங்குறாளே. தூங்கும்போது கூட அழகா தாண்டி இருக்கா, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா இருக்கா. என்ன இதை நேரா தான் சொல்ல முடியல. பாத்திட பாத்திட நான் கொலஞ்சேனே, அழகா இந்த ஆரடி ஆம்பளையும் விளைஞ்சேனே. ஊருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, உங்கள் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. பொன்னோடைய பார்வையில் என் உடம்பு வெகுதடி, பக்கத்தில நீ இருந்தா என் வயசு நோகுதடி. சட்னி நீ என்கிட்டே கொடுத்துரு, நானே சாப்பிட்டுப்பேன். நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியோ? இல்ல, அது வந்து நீ கூட, நானே சாப்பிட்டு இருக்கிறேன். ஏய், டெய்லி ஆண்டி உனக்கு ஊட்டி தானே விடுறாங்க, எனக்கு தெரியும். நீ சாப்பிடு, சாப்பிடுறீ, எனக்கும் ஒரு நாள் ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இல்ல சக்தி, அது வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாது, அமைதியா சாப்பிடணும். சாப்பிடுமா? சரி. கொஞ்சம் ரகடா சொன்னதான் கேட்பா போல இருக்கு, அப்படிதானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி இப்படி வெளியில தான் உட்காந்து சாப்பிடணுமா? எனக்கு குளிருதுடி, உனக்கு குளிரலாம்? இல்ல, எனக்கு குளிரலாம். அது சரி, எப்படி குளிரும்? நீ தான் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க, அப்போ உனக்கு குளிர். அதுதான் நான் தான் அரையும் குறையுமா வந்து உட்காந்துட்டு இருக்கேன், பயங்கரமா குளிருதுடி. இதை நம்ம உள்ள வச்சு சாப்பிட்டு கூடாதா? சக்தி, அப்பனா ஒண்ணு பண்ணு, நீ உள்ள போ, நான் சாப்பிட்டுட்டு வரேன், போ. ஏய், உடனே ட்ராக்கை மாத்தி விட்டுறாது, சரியா? எனக்கு குளிர்னாலும் பரவாயில்ல, உனக்கு நான் ஊட்டி விட்டுட்டேன், அப்புறமா போறேன். இந்த வாய் தர. சரி. ஸ்ரீ, ஐ கார்த்திக், நீ எப்போ வந்த? ஏய் பார்த்து ஸ்ரீ. ஏய் ஸ்ரீ, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களா? உங்க 2 பேர் பேச்சுக்கா. போ கார்த்திக், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கார்த்திக் என்னை விட்டுட்டு போன? அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீயும் என்னை விட்டுட்டு போயிட்ட, இந்த லூசும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. நீங்க யாருமே இல்லாம எல்லாரும் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. எனக்குன்னு ஒரு வாரம், எனக்குன்னு ஒரு மேகம்,
மழை பொழியுது ஆத்தாடி அதுதானே நீயும். எருமை, நீ யாரை மட்டும் மிஸ் பண்ணிருக்கேன்னு நல்லா தெரியுது. என்ன கூட நீ மிஸ் பண்ணல போல இருக்கே. உங்க ஃப்ரெண்ட மட்டும் தான் ரொம்ப மிஸ் பண்ணிருக்க போல. நியாயமா நான் தாண்டி உன் பேச்சு விடணும். போ, உன் பேச்சு சாரி சுபி. எனக்கு ஃபர்ஸ்ட் கார்த்திக், அப்புறமா நீதான், சரியா? சரி சரி ஸ்ரீ. ஆமா, எதுக்கு இங்க இருக்கீங்க? கார்த்திக், நானும் சக்தியும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோமா, நீ சடனா வந்துட்ட. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என்னது, சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? எங்க, இங்கயா? ஆமா, இங்கதான். என்ற எருமை, இங்க எவ்வளவு சில்லஸா இருக்கு, இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? டேய், இவளுக்கு சில்லஸ் ஒத்துக்காதுடா. நாளைக்கு இவளுக்கு ஜலதோஷம் பிடிச்சதுன்னு வச்சுக்க உன்ன. என்ன அவனை கேட்டுட்டே இருக்க? என்னமோ போக்கு கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கான். எருமை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? டேய், உன்னை என்னடா சொல்றது? எதுக்குடா இவளை இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்? கார்த்திக், இரு கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அமைதியா இரு ஸ்ரீ. டேய், என்ன கேட்டுட்டே இருக்க? வாயில என்ன வச்சிட்டு இருக்கான்? அமைதியா இருக்கா? ஐயோ கார்த்திக், கொஞ்சம் நான் சொல்றது கேளு. பேச வேண்டியவன் பேசாம அமைதியா இருக்கும். நீ எதுக்கு ஸ்ரீ பேசிட்டு இருக்கான்? அமைதியா இரு. டேய், வாய தரடா. கார்த்திக், உனக்கு புரியாம பேசுறேன். நீ நான் சொல்றது முதல்ல கேளு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், போஸ் கொடுத்துட்டு இருக்காரு சாரு. என்ன ஹீரோன்னு நினைப்பான்? டேய், இப்ப வாய திறக்க போறியா இல்ல வாயில குத்தட்டான்? ஐயோ கார்த்திக், கொஞ்சம் நிறுத்து. நான் தான் இங்க சாப்பிடணும்னு அடம் பிடிச்சேன். என்ன ஸ்ரீ, நீயா? நீதான் இங்க சாப்பிடணும்னு சொன்னியா? ஆமா கார்த்திக், சக்தி அப்பவே நம்ம உள்ள போய் சாப்பிடலாம், இங்க ஓவர் சில்னஸா இருக்குன்னு சக்தி சொன்னான். ஆனா நான் தான் கேட்கல, இங்கதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சு சாப்பிட்டேன். டேய் கார்த்திக், கொஞ்சம் ஓவரா பேசிட்டியோ? முறைக்கிறானே. என்ன சார், இப்ப நான் வாய் திறக்கட்டுமா? ஏண்டா, இங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம வந்ததும் வராதும் காய்ச்சி மூச்சு நான் கத்துறேன். இப்ப என்ன சொல்லுவான்? டேய், அவ சொல்லுவான், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்னடா தெரியும்? அவதான் இங்க உட்காந்து சாப்பிட நட பிடிச்சா, நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லி உள்ள கொண்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை இங்க உட்கார வச்சு நீ சாப்பிட வச்சா அவளுக்கு ஒத்துக்காதுடா. அதான் சாரி மச்சி. சாரி, இதுக்கு போய் குப்பையில போடலாம். நானே கடுப்புல இருக்கேன். இவளுக்கு என்னதான் பாத்துக்கிட்டாலும் என் பக்கமே திரும்ப மாட்டேங்கிறோம். அண்ணன் ஏதோ சமகாண்டில் இருக்க மாதிரி இருக்கு. இவர் வந்ததும் ஸ்ரீ ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிட்டாலே, அதனால காண்டில் இருக்கோம் அண்ணன். சீச்சி, அப்படியெல்லாம் அண்ணன் காண்டாகாதே. ஏன்னா அண்ணனுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே. சரி சரி, வா உள்ள போலாம். எதுக்கு இன்னும் இங்க நின்னுட்டு? ஸ்ரீ, வாமா உள்ள போவோம். டேய் வாடா, உனக்கும் சில்ல சொத்துக்கு அதுன்னு எனக்கு தெரியும். இதுல வேற சாரு பனியனோட வெளியில நிக்கிறாரு. வாடா. அப்பா, இப்பவாது என் மேல கொஞ்சம் அக்கறை காமிச்சு. மத்தவங்க தான் காட்ட மாட்டாங்க, நீயாவது காமிச்சு. ரொம்ப சந்தோஷம்டா. சக்தி, வா உள்ள போலாம். என்னம்மா, என்னையா கூப்பிட்டீங்க? பரவாயில்லைங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போங்க, உங்க கார்த்திக் வந்தாச்சு. நேத்துல இருந்து உங்க கார்த்திக் கேட்டுட்டே இருந்தீங்களா? அது உங்க கார்த்திக் வந்துட்டாரு. போங்க, போய் உங்க கார்த்திக் ஏதாவது வச்சிருப்பீங்களா? அள்ளி வாரி கொடுங்க, போங்க. டவுட்டே இல்ல, அண்ணன் செம்ம காண்டில் இருக்கு. இதான் விஷயம் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு புரியலையே, எதுக்கு அண்ணன் காண்டாகணும்? அதான் அண்ணனோட ஆள் இருக்கேன். ஸ்ரீ யார ஹக் பண்ணா அண்ணனுக்கு என்ன? அண்ணன் பார்வையே சரியில்லையே, அவ்வளோ காண்டில் இருக்கு. நியாயமா நான் தான் காண்டாகணும். நானே அவளையே, ஏன்னா எனக்கு தெரியும் இவர் எப்படின்னு எனக்கு தெரியும். அதை விட என் ஸ்ரீ செல்லம் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அண்ணன் எதனால காண்டாகுது? டேய், என்னடா இப்ப என்னாச்சு உனக்கு? எதுக்கு ஸ்ரீ அப்படி சொல்லிட்டு இருக்கான்? அவனு தப்பா சொல்லுங்க. மேடம் தான் நேத்துல இருந்து கார்த்திக் இல்ல, கார்த்திகை பார்க்கணும், கார்த்திக் கிட்ட பேசணும், கார்த்திகை ரொம்ப மிஸ் பண்றேன். கார்த்திக் வந்தாச்சா? கார்த்திக் ட்ரெயின் ஏறியாச்சா? அதான் நீ வந்துட்டல. அப்புறம் மேடம்க்கு என்ன எப்படி கடுத்துருதுன்னு பார்த்தேன். போங்க மேடம், உங்க கார்த்திக் பக்கத்துல தான் நிக்கிறாங்க, போங்க வேண்டியதானே? சக்தி, அது வந்து தெய்வமே, எதுவும் பேச வேணாம். பேசாமலே என்ன கொண்டுகிட்டு தான் இருக்கேன். ஓ சரி, நான் ரூமுக்கு போறேன். என்ன மஞ்சு, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் 2-3 தேர் தான். ஆட்டோ ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா ஆட்டோவும் வர மாட்டேங்குது. ராத்திரி நேரம் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டிடுச்சு. இப்போ என்ன மஞ்சு பண்றது? அதான் சுகந்தி எனக்கு தெரியல. நம்ம ஸ்டேஷன்லயே ஆட்டோ புக் பண்ணிடலாம்னு பார்த்தா ஒரு ஆட்டோவும் புக் ஆகலாம். ராத்திரி நேரங்கிறதால புக் ஆகுதா என்னன்னு தெரியல. சரி, பேசாம நம்ம சக்திக்கு கால் பண்ணிடுவோமா? சக்தி வந்து கூட்டிட்டு போக சொல்லுவோமா? நானும் அதான் மஞ்சு நினைச்சேன். சக்தி வர சொல்லலாம் நினைச்சேன். ஆனா ஸ்ரீகுட்டி வீட்டை தனியா இருப்பாளே, அவ தனியா வேற இருக்க மாட்டா, பயப்படுவாளே. சரி இரு, நான் சக்திக்கு ஃபோன் பண்ணி அவன் ஃப்ரெண்டுங்க யாராவது வந்தானுங்கன்னா வர சொல்றேன். சரியா, நம்ம அவனுக்கு கூடயாச்சும் போவோம். ஆமா மஞ்சு, அப்படி வேணாலும் பண்ணலாமே. சக்தியோட ஃப்ரெண்டுங்க யாராவது வர சொல்ல, நம்ம போயிடலாம். பைசா வேணாலும் கொடுத்துடலாம். அதான் பண்ணணும். இரு, நான் கால் பண்றேன். அங்க ஒரு ஆட்டோ வருது.
அந்த ஆட்டோ கேட்டு பார்க்கலாமா? அட ஆமா ஆட்டோ வருது. இரு மஞ்சள் நான் கேக்குறேன். ஆட்டோ ஆட்டோ. மஞ்சுமா, சுகந்திமா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? மணி நல்ல வேலை நீதானா? நல்ல வேலை மணி, தெய்வ மாதிரி கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க. மணி வீட்டுக்கு போறோம். ஆட்டோ ஃப்ரீயா தானே இருக்கு, வீட்டுக்கு போலாமா? என்னம்மா போலாமான்னு கேக்குறீங்க? உங்களை பார்த்ததும் உங்களை நான் தான் கூட்டிட்டு போன முடிவே பண்ணிட்டேன். வாங்க வாங்க ஆட்டோல ஏறுங்க. என்னம்மா இன்னத்துக்கு வந்திருக்கீங்க? சரி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஆமா மணி, நாங்க ட்ரெயின் விட்டு இறங்குனது லேட் ஆயிடுச்சா, அங்க இருந்து ஆட்டோ புக் பண்றோம். ஆட்டோ புக்கே ஆக மாட்டேங்குது. இல்ல மஞ்சுமா, இது ராத்திரி நேரம் ஆயிடுச்சுங்களா? ஆட்டோக்காரங்க வீட்டுக்கு போற நேரம், அதனால சவாரி ஏத்த மாட்டாங்க. சரி சரி நீங்க வாங்க. நீங்க ட்ரெயின் விட்டு இறங்கணுமே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் தெரியுமா? நான் வந்திருப்பேன்லம்மா. இல்ல மணி, உன்னோட ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சீக்கிரம் சொன்னா. சரி அதான் உனக்கு கால் பண்ண முடியல. உனக்கு சங்கடமாயிடும்ல, அதான். இப்ப ஆட்டோ பரவாயில்லையா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. 2 நாள்ல எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணிட்டேன். இப்ப ஆட்டோ பக்காவா இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. வாங்க வாங்க, நான் நல்லபடியா உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். நல்ல வேலை இந்த நேரத்துல உங்களை பார்த்தேன் நான். வாங்க, நான் வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க? சக்திக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு இருந்தோம் மணி. நல்ல வேலையா நீ தெய்வ மாதிரி வந்து எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. அப்பா இப்பதான் எங்களுக்கு உயிரே வந்தது. ரோட்ல வர ஆள் நடமாட்டமே இல்லையா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போதா கடைக்கு பாரு, நாங்க நகரட்டியா மாட்டிட்டு கிடக்குறோமா, அது வேற ஒரு பக்கம் பயம் வேற. ஆமாமா, ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. என்ன பண்றது? 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஸ்ரீ பாப்பா இவங்க கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளாம். கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா, ஸ்ரீ பாப்பா ஃபோன் பண்ணாலாம்? ஸ்ரீ பாப்பா ஏதாச்சும் சொன்னாலா? 2 நாளுமே ஃபோன் பண்ண ஓயாம ஃபோன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க. சொன்ன ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சாமே, நீ தான் முந்தா நேத்து ராத்திரி அவளை கூட்டிட்டு வந்து விட்டியாமே. சக்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இவ இருக்கா பாரு, பிடிவாத காரி இவ. நல்ல வேலையை நீ வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மணி. இதுல என்னமா இருக்கு? பாப்பா வேற எதுவும் சொல்லலீங்களா? ஏனையா வேற என்ன மணி, வேற எதுவும் சொல்லலையே. இல்லம்மா, அது வந்து பாப்பாக்கு உடம்பு. சுகத்தி ஸ்ரீக்கு உடம்பு சரியில்லைன்னு சக்தி சொன்னால, ஒருவேளை மணி அதை தான் கேட்கறான்னு நினைக்கிறேன். அப்படிதானே மணி? ஓ, அப்ப நடந்த விஷயம் எதையுமே ஸ்ரீ பாப்பா யார்கிட்டயும் சொல்லலாம். பாப்பா அன்னைக்கு நைட்டு என்ன சமாதானப்படுத்தி அனுப்பிட்டான். சரி, இந்த நேரத்துக்கு லேடிஸா இருக்காங்க, இவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நம்ம சக்தி தம்பிக்கிட்டனா இல்ல கார்த்திக் தம்பிக்கிட்டனா சொல்லிப்போம். என்னாச்சு மணி, ஏதோ சொல்ல வர அப்புறம் சொல்லாம தயங்கிட்டு இருக்க. என்ன மணி, ஏதாவது காசு வேணுமா என்ன? ஏதோ வந்தாலும் சொல்லு. ஆட்டோ வேற ரிப்பேர் ஆயிடுச்சு, நிறைய செலவு வச்சிருச்சா. ஏது வந்தாலும் சொல்லு மணி, கூச்சப்படாம கேளு, நான் கொடுக்கறேன். என்ன சொல்லு, கேக்குறல சொல்லு. ஏது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ சொல்லு மணி. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. எனக்கு என்னம்மா கஷ்டம்? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே என்கிட்ட இருக்குமா. நீங்க கொடுக்காமலா? எல்லாம் இருக்கு. சரி நீங்க வாங்க, முதல் டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம் வாங்க.